ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்தோட பார்ட் 7 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம்பர் பீஸ். So it's confirmed. Someone's definitely stolen a null void projector. All this high-tech equipment and you guys couldn't afford a burglar alarm? Psst, what were you guys thinking? The plumbers have the absolute finest security systems on the planet. There's no way anything could have escaped one of these keys. சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே கட்சின் முடிஞ்சிச்சு. ஓகே எங்கடா இருக்குது? இதான் ப்ளம்பர் பேஸா? ஆகா வந்துட்டானுங்களே இவனுங்க. ஃபைட்டை ஸ்கிப் அடிச்சிடறேன். அவனுங்க கடுப்பேற்றுவானுங்க. அவனுங்க இந்த ஃபைட்டை ஸ்கிப் பண்ணிக்கிட்டா இல்லை சின்ன ஃபைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கிப் அடிக்காமல் விடுவோம். ஏடி தம்பி சாவடா. ஓகே இவன் தான் லாஸ்ட்டா. சித்து தொலைங்க. நான் வந்துனேக்கிறானுங்க வதன்ட்டு. சாவு பூச்சி மாதிரின்ட்டு நீ 4 ஆர்ம்ஸ் கூட சாவ வச்சிருவாங்க போடியே அப்பாடி. எங்கே வந்துனேக்கிறானுங்க. நான் ஃபைட்டை ஸ்கிப் வச்சிட்றேன். நாங்கள் ஸ்கிப் அடிக்கிறதுக்குள்ளே கோவே காட்டிச்சு. சரி ஓகே விடுங்க, அப்படியே வச்சிட்றேன். இந்த ஃபைட் ஆனால் ஸ்கிப் வச்சிட்றேன். ஓகே கோ காமிச்சிச்சு. அப்பாடி வந்துட்டேன். லேசரா? ஐயோயோ என்ன கைஸ் பண்ணத? ஓகே மறையுது. டே கரெக்டாக தான்டா போனேன். 4 ஆர்ம்ஸோட உருவம் பட்டில் போல். நம்ம பென்னாக போயிடுவோம். ஓகே பென்னாகவே போகலாம். நடா மறைய மாட்டேங்குது. மேலே இதுக்கு எகிரணும். ஈட் பிளாஸ்ட் யூஸ் பண்ணிப்போம். டேடி கரெக்டாக எகிரணும் கைஸ். கரெக்டாக அந்த டைமிங் வரும் பாருங்க. இப்போ கரெக்டாக அவ்வளோதான் எகிரியாச்சு. பரவாயில்ல, அடி வாங்கினாலும் எகிரிட்டோம். இதுக்கும் எகிரிடும். டே பரவாயில்ல, அடி வாங்கினாலும் எகிரிடும். அது வரைக்கும் நல்லது. இதுக்கு பென்னா மாதிரி போகணும். என்னடா அவ்வளோ ஹைட்டாக வச்சுக்கிறீங்க? பரவாயில்ல. ஓகே ஈட் பிளாஸ்ட்டாக வந்தாச்சு. இப்போ நம்ம இது கேனன் போல்ட் யூஸ் பண்ணணும். கேனன் போல்ட் யூஸ் பண்ணி மேலே போடணும்னு நினைக்கிறேன். ஓகே மேலே கரெக்டாக போடா. ஓகே கரெக்டாக வந்தாச்சு. என்னங்க இது? ஓகே ஏதோ ஃபேன்லாம் நின்றுருக்கு. மேலே போகணுன்னு நினைக்கிறேன். மேலேயா? அவ்வளோ தூரம் எகிற முடியல. கீழே தான் போகணும் போல். ஓகே கைஸ் கோ காமிச்சிச்சு. மேலே போய்டுவோம். பக்கா போய் இங்கேருந்து மேலே வந்துட்டோம். அவ்வளோதான். டிஎன்எட் பாட்ஸ். என்ன கைஸ் வழியே இல்லை. ஓகே லிஃப்டா? இங்கே எப்படியோ வந்துட்டு ஹெவியாக ஃபைட் வரும். நான் லிஃப்ட்டு மேலே போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். ஏதோ ஒரு ஓட்டைக்குள்ளே போக சொல்கிறானுங்க. இருங்க அந்த ஓட்டைக்குள்ளே போவோம். தம்பி பென்னாதான் மாதிரி போனோம் போல். கேனன் போல்ட்டால் போக முடில. என்ன கைஸ் இது? ஆடா இது. இந்த ஃபைட் அப்படியே ஸ்கிப் வச்சிட்றேன். ஓகே இப்போ 4 ஆர்ம்ஸாக மாதிரி தள்ளணும் போல். நான் உங்களுக்கு முக்கியமான இடம் மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி சில்லற பசங்க வந்தால் ஸ்கிப் அடிச்சு விட்றேன் நான். என்னடா அது? லேடர் மேலே ஏறணுமோ? இங்கேருந்து கரெக்டாக குச்சிட்றான். அவ்வளோதான் கைஸ். வைல்டு வைன் தேவைப்படுது. வைல்டு வைனாக மாதிரி எகிரிட வேண்டியது தான் ஒன்றே. டேரி எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு உளுந்திருப்பேன் கீழே. பரவாயில்ல வந்துட்டேன். ஏறா ஃபஸ்ட்டு ட்ரைலே போக மாதிரி பார்க்கலாம். மறுபடியும் அந்த வைல்டு இது கம்பளி ஏதோ ஒன்று தொங்குற மாதிரி இருக்கே அது. ஓகே கைஸ் வந்தாச்சு. நாங்கள் இது ப்ளூ கலர் ஆர்பு. ஓகே இந்த ப்ளூ கலர் ஆர்பையும் பிடிச்சிப்போம். ஓகே கோ காமிச்சிச்சு. இருங்க இதுக்கு பென்னா மாறணும் போல். இது உள்ளே போக பென்னா மாறுறா. அவ்வளோதான் பக்கா வந்தாச்சு. இன்னாங்க லேசர்லாம் ஆகுது. இது என்னடா பண்ணும்? யாருங்க விக்டார் தம்பி? இருப்பா உங்கள் சைடு 4 ஆர்ம்ஸ்டா சரிப்பட்டு வருவான். பெருத்து போயிருக்கான் பயங்கரமா. சாவடா செத்து தொலைடா. ஏறி அவ்வளோதான். அவனே தூக்கி சொல்லிட்டு வச்சிட்டாங்க 4 ஆர்ம்ஸு. மச்சாங்க அவ்வளோதான் தூக்கி சொல்லிட்டு. ஓகே கைஸ் என்னதா இது? கேனன் போல்ட்டாக மாறணும் போல். இருங்க கேனன் போல்ட்டாக மாறிக்கிறேன் தம்பி. கேனன் போல்ட் எங்கடா? கேனன் போல்ட்டாக மாறியாச்சு. என்னடா பண்ணோம்? என்னங்க பண்ணோம்? ஓகே கைஸ் இதை உடைக்கணுமா? ஒன்றா உடைக்கணும் போல். இருங்க அவ்வளோதான் 2 உடச்சிட்டேன். இதை உடைப்போம். லாஸ்ட் இதை உடச்சிட்டா என்னங்க ஆகும்? ரெட் கலர் லைட் எரியுது. பரா
இது ஓப்பன் ஆயிடுச்சு, அது போயிடுச்சு உள்ள. ஓ இதை இன்னும் ஹைட்டாக போயிட்டு மேலே இருக்கிறத உடைக்குமா? ஓகே மஜா கைஸ். பாடி கரெக்டாக. ஐயோயோ இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றை மட்டும் விட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒன்று வச்சிருவோம். டே கரெக்டாக வச்சிரு. அவ்வளோதான் அச்சாச்சு. இப்போ அந்த சைடு ஒன்று வச்சிருவோம். பக்காவா? அவ்வளோதான் பக்காவா அச்சாச்சு. நாடா நடக்குது. ஓ கதவு ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஜா. ஓகே வாங்க கதவு உள்ளே போவோம். எப்படியோ ஃபைட்டு வச்சுருப்பானுங்க. ஓகே கைஸ் முடிச்சாச்சு ஃபைட்டை. என்னடா இது யாருக்கு பவர் வைக்கிறதா? யாருக்கு வைக்கலாம்? ஓகே நம்ம வைல்டு வைன்கே வைப்போம். ப்ளம்பர் ரேங்க் ஏறி இருக்கு. கட்சின். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே இதோ பேசினுக்கிறானுங்க வளன்ட்டு. சப்டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்டைட்டில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. உனக்கு அது பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு ஆடியோ கேட்கணும், எனக்கு கேட்காது. ரொம்ப கம்மியாக வச்சு தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணால் வந்துட்டு வாய்ஸும் கேட்க மாட்டேங்குது, ஏன்னே தெரில. ஓகே அதையோ ட்ராக் பண்ணுறான். கோஸ்ட் ஃப்ரீக்கை ட்ராக் பண்ணிட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க கைஸ் போவோம். என்னடா இது சேவ் ஆகினுக்குது. ப்ளம்பர் பேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ சிக்காகோ லேக் போகிறோமா? ஓகே ஓகே யாரை பார்த்துங்க பயப்படுறாங்க? ஓ பென்னு தான் ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. பென்னை பார்த்து தான் பயந்துக்கிறானுங்க. ஏய் அங்கே பாருன்றான். யாரா இது? என்னங்க கண்ணு மட்டும் இருக்குது. ஓ இவனா தான் அங்கேயே பார்த்தோமே தான் புதுசாக காட்டுறானுங்க மறுபடியும். சரி ஓகே வாங்க நம்ம போவோம். வீடியோ இப்போயே வந்துட்டு 20 நிமிஷம் கிட்டே ரெக்கார்டிங் வந்துடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃபுல்லாகவே கிராப் பண்ணி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே மேலே ஏறா ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இது எந்த வழியாடா போகணும்? ஓகே கைஸ் சரவணா ஸ்டோர் மாளிகை மாதிரி வந்துட்டு படிக்கட்டாக போய் நிற்குது. ஓகே 4 ஆர்ம்ஸை வச்சாச்சு. இப்போ அதை போய்ட்டு அடிக்கணுமா? ஓகே அச்சாச்சு. நான் ஒரு ரியாக்ஷன் எங்கனோ. ஓகே இங்கே நிற்கணும். எக்ஸலரேட்டாக மாதிரி போய் பார்க்குறேன். என்னடா வேலையாகலையே? என்னடா பண்ணோம் சொல்லுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே வெயிட் பண்ணுங்க. இந்த டப்பா சும்மா தானே இருக்கிறான். ஒர்க் ஆகுமா தெரில. அவ்வளோதாங்க இந்த டப்பாவை தான் நவுத்தி எடுத்துன்னு போனோம் போல். இது தெரியாமல் நானும் பைத்தக்கார மாதிரி எக்ஸலரேட்லாம் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. சாரிக்கினே வந்தாச்சு. ஆனால் அதை காட்டவே இல்லை. ஓகே மீண்டும் ஃபைட்டா? ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னது கைஸ்? டே ஓல்த்துனா ஏன்டா கல் எடுக்கிற? கரெக்டாக வச்சிரு. ஓகே நான் இங்கே அழுத்துனா அங்கே திறக்கிறான். என்ன கைஸ் நடக்குது? ஈட் பிளாஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈட் பிளாஸ்ட்டை வச்சு கரெக்டாக அவ்வளோதான் அச்சாச்சு. இப்போ அங்கே ஏதோ திறந்துக்கிறான். வெயிட் பண்ணுங்க. 4 ஆர்ம்ஸாக மாதிரி எப்படியோ அதை உள்ளே வைக்க சொல்லுவானுங்க. தெரியும்டா எனக்கு. டே கல் எடுக்காதரா நீ சும்மா கரெக்டாக வச்சிட்டோம். கேனன் போல்ட்டோட ரேம்ப் வந்திருக்கா? ஓகே இருங்க கேனன் போல்ட்டை வேறு மாறணும். அவ்வளோதான் ஓகே லோட் ஆயிடுச்சு. கரெக்டாக நிற்க வச்சு. ஓய் மஜா கைஸ் பரவாயில்ல. ஜம்ப்பு மஜாவாக இருக்குது. செக் ஃபார் ரேம்ப் லுக்ஸ் லைக் கேனன் போல்ட் குட் ஹெல்ப் ஹியர். ஓகே ரேம்பை பாரு. கேனன் போல்ட் ஹெல்ப் பண்ணுன்றான். தாண்டியே வந்தாச்சு நான். ஓகே இதை தள்ளி வைக்க சொல்கிறானுங்க. இருங்க தள்ளி வச்சுட்டு இதில் நிற்கணுமா? நின்ட்டேன். ஓகே என்ன காய் சுற்றுறான். ஓகே அந்த க்ரெயினில் இப்போ போகணுமா? இப்போ வைல்டு வைன் யூஸ் பண்ணோம். ஓகே
முக்கால்வாசி நான் கட் பண்ணி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் எங்கேயோ போகுது. மோஸ்ட்லி அடுத்த பாட்டு இல்லை அதுக்கு அடுத்த பாட்டு வந்துட்டு மென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் அர்த் முடிஞ்சிடும். அடுத்து வேறு எதாவது புது கேம் தான் ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி ஒன் பீஸ் வந்துட்டு பாதி ஆரம்பித்து வச்சுக்கிறேன். அதை வேற முடிக்கணும். அது வேற ஆனால் ரொம்ப பெரிய கேம் அது பார்த்தேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் ஒன் பீஸ் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா அதையும் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணுற வேண்டியது தான். நல்லா வச்சுன்னு உள்ளன்ட்டான். ஓகே ட்ரெயின் ஃபைட்டு போல் மஜாவாக முடிச்சாச்சு. 9 நிமிஷம் 34 செகண்டில் முடிச்சுக்கிறேன். வில்கேக் ஷிப்பாக காட்டுறாங்க. ஓகே யார்கிட்டயோ பேசினுக்கிறா, யாருன்னு காட்டலன்னு. ஓய் கோஸ்ட் ஃப்ரீக்கு கைஸ், கோஸ்ட் ஃப்ரீக் கிட்ட பேசினுக்கிறான். நான் பேசுகிறான். ஏ பென்டினிசனை புஷ்ட்டு வாண்டுறான் ஏதோ. அவ்வளோதாங்க கோஸ்ட் ஃப்ரீக் கூட சண்டை போடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ சரியா தெரில. ஓகே வாட்சோட ஒரு டிஎன்ஏ வச்சுக்கிறான் அவன். எந்த ஏலியனோட டிஎன்ஏ வச்சுக்கிறான்னு தெரில. ஓகே முடிஞ்சா இந்த ஏரியா முடிஞ்சு. கோல்டு கோஸ்ட் தேட்டர். ஓகே கைஸ் கோஸ்ட் ஃப்ரீக்கோட சண்டை நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்துட்டான் பாருங்க தலைவன். ஆனால் ஒன்றெல்லாம் நாக்கிட வேண்டியது தான் இந்த இதில். கே தம்பி சீக்கிரம் வளவலன்னு பேசினே இருக்காத. கே காய்ஸ் கோஸ்ட் ஃப்ரீக் கூட சண்டை போட போகிறோம் காய்ஸ். கே தலைவன் வேற வந்துட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறான். பவரும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். அவன் பாருங்க ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் திருப்பின்னு ஒரு மாதிரி இருக்கான் கைஸ். அவன் பார்க்கவே பயங்கரமாகவும் அதே சமயம் சிரிப்பாகவுங்கிறான். ஏய் இதேண்டா வர வச்சுக்கிறான். அது உள்ளே போயிட்டான் காய்ஸ். அது உள்ளே போயிட்டு கத்துறான். கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது கோஸ்ட் ஃப்ரீக்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இருங்க ஏலியனா மறிப்போம். வெயில் வெளிச்சம். ஓகே ஃபஸ்ட்டு அடிச்சு டேமேஜ் பண்ணுவோம். டேய் தம்பி வா வெயிலுக்கு வா. நான் கைஸ் வெயிலுக்கு வந்தோன்னா அவளை கோஸ்ட் ஃப்ரீக்கு வெயில்னா ஒத்துக்காது. வெயில் கரெக்டாக தான் ட்ரா பண்ணுறேன். ஓகே காய்ஸ் இவனை அடிச்சுட்டு தான் வெயில் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கரெக்டாக போயிட்டு அதை இழுக்கணுமா? இங்கே பக்காவாக போயிடுறேன் கரெக்டாக. அவ்வளோதான் கைஸ் அடி வாங்கினா பாருங்க. இப்படி தான் அடிக்கணுமா உன்னை? சப்பியாகிறியடா. இப்போ 2 ஏலியன் அவதான். ஃபஸ்ட்டு ஏலியன் அடிச்சு போடுவோம். தம்பி ஐயோ ஏன் மிஸ் ஆகுது கைஸ்? எனக்கு தம்பியை இப்படியே போட்டு தள்ளுவோம். ஓகே 1 காலி. தப்புச்சிட்டான்டா. இந்த ஏலியன் வந்துட்டு செத்துச்சுன்னா அந்த ஏலியனுக்கு போயிடுறான். பரவாயில்ல நான் இந்த ஏலியனை அடிப்பேன்டா. இல்லை தப்பான கார்பெட்டா. நம்ம இதை தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். எத்தனை ஏலியன் வேணா கூட்டணுவா? இப்போ 3 கூட்டணும் வந்துட்டான். ஓகே உன்னை அடிப்போம். செத்து தொலை. என்ன கைஸ் அவ்வளோதான் 1 காலி. 2ஆவதா? ஓகே தப்பிச்சுட்டான்டா. ஓகே கைஸ் 2வது ஏலியனா காலி. டே வெயிட் பண்ணுறா பின்னு அடிக்காதரா. அவ்வளோதான். எங்கே ஓடுறீங்க சார்? ஒரே ஒருத்தன் தாக்குறான். இவனை மட்டும் இப்படி அடிச்சிருவோம். தம்பி சாவுப்பா செத்துடுறா ஃப்ராங்கன்ஸ்டீனு. அவ்வளோதான் செத்துட்டான். பட்டுன்னு கார்பெட் தந்து விட்டா முடிஞ்சா முடியலையா? பாதி எழுத்து கூட போல. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டான். நாடா பண்ணுற பசிலா கைஸ்? கைஸ் பசில் இருக்கு. பசில் சால்வ் பண்ண சொல்கிறானுங்களா? வெயிட் பண்ணுங்க. 4 rounds. ஸ்டாச்சுவை மூவ் பண்ணி கரெக்டான இடத்துல வைக்க சொல்லுது. இந்த ஸ்டாச்சுவை எங்கே வைக்கிறது? இப்படி வைப்போம். இதை தான் ஃபஸ்ட்டு நவுத்தணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஏன்னா இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது எத்தனை போயிட்டு அந்த லைட்டுக்கிட்ட வைப்போம் கரெக்டாக. அவ்வளோதான். என்னடா அவங்கக்கிட்ட அடியில் இந்த இது எங்கே வைக்கிறது?
கைஸ் இது இங்கே கைஸ் வைக்கிறது இவங்க இந்த லைட்டுக்கிட்ட வைப்போம். என்ன கைஸ் இங்கே தான் இருக்குது. இது இல்லை போல. அப்போ ஓ இங்கே ஒரு ஸ்டாச்சு வேறு இருக்கான். அவனை என்ன பண்ணுறது? ஓகே என்ன கைஸ் இவனுக்கு லைட் அஃபெக்ட் ஆகலையா? என்னடா பண்ணோம்? எங்கடா இருக்குது? என்னடா பண்ணுறீங்க? இல்லையே இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மேலே நவுத்தவும் முடியல. இவனை நவுத்தினாலும் ஒன்றும் வேலைக்கு வர மாதிரியே தெரியலையே. எங்கடா நவுத்துறது? கல்லை தூக்கி போடாதீங்க பிரான்ச். டே ரொம்ப நவுத்திட்டனோ. சரி ஓகே இருங்க, அந்த சைடு ஏதாவது ஸ்டாச்சு இருக்கான்னு போய் பார்க்கலாம். தலைவா இங்கே இருக்கியா நீ? ஓகே இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக அதுக்கு ரிஃப்ளெக்ட் அடிப்போம். தம்பி இருப்பா. பக்காவாக போயிட்டு ஓ இது ரிஃப்ளெக்ட் அடிக்கல. இவங்க லைட்டாக இவனை வச்சு எதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். ஓகே இப்போ இவன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். இவனை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோஸ்ட் ஃப்ரீக் அடிக்க முடியுமா? இல்லை. இவனை லைட்டாக முன்னாடி நோத்தி பார்ப்போம். ஓகேவா? இல்லையே. நாங்கள் வேலைக்கு ஆகலை. இவங்க இன்னும் முன்னாடி நோத்து. அவ்வளோதான் கைஸ். அந்த ஸ்டாச்சு வேஸ்ட்டு போல். இவனுங்க 4 பேர் தான். ஈஸி டெனிஷன் பாட் உன்னை கிழிச்சு தொங்க விட்றான்றான். வாடா டேய் சட்டி தலையா. ஓகே இவனை போட்டு தள்ளுறோம் பட்டுன்னு. அடுத்த பாட்டு இல்லை அதுக்கு அடுத்த பாட்டு தான் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு இது அடுத்த பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு அந்த இது வேஸ்ட்டான ஃபைட் சீன்லாம் ஸ்கிப் அடிச்சிடறேன். வெறும் கட் சீன் வேணுமா மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா கட் சீன் வேணாம் போடுறேன். ஸ்டோரி கண்டினியூவாக இருக்கும். டேடி தம்பி அடிக்காதப்பா. என்னடா மறைஞ்சு போகிற? வாடா நேரில் வந்தாடுறா. என்ன அடி இல்லை அடி வாங்கி என்ன மறைஞ்சு போகிற? 3ஆம் மாறிட்டாங்க ஐஸ். மாஜா வாடா எறா 7 மாறிக்கிறேன். வெயிட் பண்ணுறா. 4ஆம் மாறியாச்சு. என்னடா உள்ளலாம். இந்த பவர் தாங்க சீரீஸில் நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ பண்ணாமல் பார்த்தீங்களா ஒயிட் டூல்லேருந்து ஏதோ டென்டக்கல்ஸ் மாதிரி. அதுதான் மஜாவான பவர் கோஸ்ட் ஃப்ரீக்கு. தம்பி 3ஆம் லைட்டான். இவன் தான் ஒரிஜினல் ஃப்ரீக்குன்னு நினைக்கிறேன். தம்பி உள்ளலாம் போகக்கூடாதுப்பா. சீட்டிங்ப்பா. பெண்ணை ஏமாற்றி அடிக்கிறாங்க சின்ன பையனை. அவ்வளோதான். ஓகே ஏலியனா மாதிரியாச்சு. போட் செத்து தொலை. நான் 4-5 அடி வாங்கினா செத்துருவான்னு நினைக்கிறேன். என்னங்க இவன் இவ்வளோ அடி வாங்குறான்? அவன் பெரிய பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா மற்ற பாஸ் ஃபைட்டோட இது ரொம்ப பெருசாக போகுது. மேலே போகிறான் கீழே போகிறான். 2 இடத்துல நடக்குது இந்த ஃபைட்டு. அவ்வளோதாங்க பெண்ணை மாதிரி காட்டுது. ட்ரையாங்கிள் குத்தாச்சு. பாக்ஸு அவ்வளோதான். ட்ரையாங்கிள் ஒரு பாக்ஸு. நல்வாய்ட் ப்ரொஜெக்டர் கைஸ். அவ்வளோதான். இவனை நல்வாய்டுக்கே அனுப்பியாச்சு. மஜா. 6 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். இன்னும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்ன ஏலியன் கிடச்சிருக்கு? மாஸ்டர் கண்ட்ரோலா? ஏலியன் கிடைக்கலையே. ஆனால் இன்னும் ஏலியன் வந்துட்டு ஏதோ அன்லாக் ஆகலான்றான். வாட்சோட ஃபுல் பவர் மட்டும் கச்சிருக்குன்றானுங்க. வாட்சோட டிஎன்ஏ மறுபடியும் ட்ராக் பண்ணுறாரு. ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த பாட்டு இதோட முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். பை.